தனுஷ் நடித்த கர, அப்புறம் மோகன்லால், மம்முட்டி நடித்த பேட்ரியாட். இந்த 2 படங்களுமே பெரிய அளவுல ஓப்பனிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரியாட் தான். ஆனா இப்போதைக்கு நேத்து 6வது நாள் கம்பேர் பண்ணும்போது 2 படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எது இப்போதைக்கு அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாம கர படம், பராசக்தி, அப்புறம் எல்ஐகே இந்த 3 படங்களும் இதுவரையும் 6 நாள்ல எப்படிப்பட்ட வசூல் எடுத்திருக்கு, இந்த 3 படத்தோட 6 நாள் கம்பேரிசன நம்ம இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். நெறைய பேரு தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. அதோட ஆன்சர் ரொம்ப சில பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அதிலும் வெறும் 4 பேர் மட்டும் தான். ஆமாங்க. "வழிவிடு வழிவிடு" அப்படிங்கிற பாட்டு, "பாட்டு பாடவா" அப்படிங்கிற படம். அதுல வரக்கூடிய அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 4 பேர் யாரு? அந்த 4 பேர் மட்டும் யாருன்னா, லாக் ஜிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி, ஷேக் அப்துல்லா, கார்த்திகா, அப்புறம் தமிழ்நாட்டு பேய் அப்படிங்கிற இந்த 4 ஐடி தான் வெறும் இந்த 4 பேர் மட்டும் தான் சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. லீ குரோனின்ஸ் த மம்மி இந்த படம் டே 19 இந்தியால 38 லட்சம், டோட்டலா 33 கோடியே 51 லட்சம் இந்தியால மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு நம்ம அன்னைக்கு 119 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருந்தோம் சனிக்கிழமை. ஆக்சுவலா இந்த படம் 82 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் தான். அது வேற ஒரு படத்தோட கலெக்ஷனா நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ 82 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. மைக்கிள் அப்படிங்கிற படம் டே 12 இந்தியால 2 கோடியே கலெக்ட் பண்ணிருக்கு நேத்து. டோட்டலா 47 கோடியே 84 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க. 435 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படம் நேத்து 12 நாள் வரையும் கலெக்ஷன். அப்புறம் டெவில் வியர்ஸ் பிரதா 2 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் டே 5 1 கோடியே 56 லட்சம் இந்தியாலையும், டோட்டலா 18 கோடியே 44 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 239 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. துரந்தர் 2 நேத்து 48வது நாள் இந்தியாவில் 68 லட்சம், உலகம் முழுக்க 72 லட்சம், 1790 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். பூத் பங்களா அப்படிங்கிற அக்ஷய்குமார் அவர்களோட படம் டே 19 இந்தியாவில் 2 கோடியே 59 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 96 லட்சம். ஸோ டோட்டலா 180 கோடியே 11 லட்சம் இந்தியாவிலும், உலகம் முழுக்க 230 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா வெற்றி படம். அப்புறம் அமீர் கான் அவர்களோட பையன் நடிச்ச ஏக் தின், சாய் பல்லவியும் நடிச்சிருக்காங்க. ஹிந்தி படம் டே 5 இந்தியாவில் 38 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம், டோட்டலாவே 5 கோடிக்கு கம்மியா தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடியே 94 லட்சம், 18 கோடி பட்ஜெட். சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ராஜா சிவாஜி அப்படிங்கிற படம் டே 5 5 கோடியே 96 லட்சம் இந்தியாலையும், 6 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 54 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் டோட்டலா இந்த 5 நாள்ல 90 கோடி பட்ஜெட் நல்லாவே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேடி த டெவில் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவர்களோட ஒரு பெரிய பட்ஜெட் படம், கிட்டத்தட்ட 90 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். டே 6 கர்நாடகால 1 கோடியே 26 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 43 லட்சம், 20 கோடி தான் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் படமா தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 90 கோடி பட்ஜெட். அப்புறம் வாழ 2 இந்த படம் நேத்து 34வது நாள் கேரளால 32 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 129 கோடி கேரளால இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு. 237 கோடி 71 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி. மோகினி ஆட்டம் அப்படிங்கிற மலையாள படம் டே 26 கேரளால 27 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம், 39 கோடியே 77 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட். ஜெட்லி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் நேத்து 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 47 லட்சம், உலகம் முழுக்க 51 லட்சம், 5 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 9.5 கோடி பட்ஜெட். அப்புறம் எல்ஐகே நேத்து 26வது நாள் 7 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 37 கோடியே 37 லட்சமும், உலகம் முழுக்க 65 கோடியே 18 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அப்புறம் மோகன்லால், மம்முட்டி, நயன்தாரா, ஃபஹத் ஃபாசில்லா நடிச்ச பேட்ரியாட் அப்படிங்கிற படம் நேத்து 5வது நாள் கேரளால 1 கோடியே 48 லட்சம், கர்நாடகால 11 லட்சம், தமிழ்நாட்டுல 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 9 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 97 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 22 கோடியே 57 லட்சம் கேரளாலையும், 3 கோடியே 34 லட்சம் கர்நாடகாலையும், 1 கோடியே 83 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 71 லட்சம், ஓவர்சீஸ்ல 42 கோடியே 54 லட்சம், உலகம் முழுக்க 72 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். நேத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவுல டிராப் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு டிராப் அப்படிங்கிறத நம்ம கர படத்தோட வசூலை பார்த்துட்டு பேசுவோம். ஸோ கர தனுஷ் அவர்களோட படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடியே 36 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 81 லட்சம், கேரளால 6 லட்சம், கர்நாடகால 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 57 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு.
டோட்டலா 22 கோடியே 77 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 7 கோடியே 9 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 59 லட்சம் கேரளாலையும், 2 கோடியே 91 லட்சம் கர்நாடகாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 31 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 44 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஸோ கரை, பேட்ரியாட் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது நேத்து கலெக்ஷன்ல கரை தான் வந்து லீடிங்ல இருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன்ல தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுவுமே டிராப் ஆயிட்டு தான் இருக்கு. பேட்ரியாட் அப்படிங்கிற படம் கரை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திரா தெலுங்கானாலுமே ஓரளவுக்கு பெட்டரா போயிட்டு இருக்கு. ஆனா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கரை பெட்டரா போயிருக்கு நேத்து 6வது நாள். ஆனா கரை படமே தனுஷ் அவர்களோட கரை படமே ரொம்ப மோசமான நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் 50 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு வசூல் தேவைப்படுது. எந்த அளவுக்கு இன்னுமே இந்த படம் வசூல் பண்ண போகுதுங்கிறத வச்சுதான் இந்த படம் வெற்றி படமா அமைய போதா, தோல்வி படமா அமைய போதா, டிசாஸ்டரா அமைய போதாங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு ஓகே சுமார் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஆனா பேட்ரியாட் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஹியூஜ் டிராப். கேரளாவை தவிர ஓவர்சீஸை தவிர வேற எங்கேயுமே சுத்தமா கலெக்ஷன்ல, முக்கியமா தமிழ்நாட்டுலாம் ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது, பயங்கர டிராப். கர்நாடகா, ஆந்திரா தெலுங்கானாலாம் பயங்கர டிராப். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் ஹிந்தி பெல்ட்லாம் சுத்தமா அவ்வளவுதான் காலி. ஸோ இப்போதைக்கு இந்த படம் ரொம்ப சுமாரா போயிட்டு இருக்கு. வரப்போற நாட்கள்ல இதை விட ரொம்ப மோசமான கலெக்ஷன் சந்திச்சுதுன்னா இந்த படம் ஒரு பெரிய தோல்வி படமா அமையும். ஸோ 2 சூப்பர் ஸ்டார் நடிச்சதுக்காகவே இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷன் எடுத்திருந்திருக்கணும். ஆனா அதையுமே மிஸ் பண்ணிடுச்சு. எம்புரானுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்ததுல, அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் இந்நேரத்துக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு இது ஒரு சுமாரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு பேட்ரியாட் அப்படிங்கிறது. நான் கரையுமே சேர்த்து தான் சொல்றேன். கரை படமே இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. 2026 பொறுத்தவரையும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பராசக்தி பெரிய பட்ஜெட் படம். அதே மாதிரி எல்ஐகே ஒரு பெரிய பட்ஜெட் படம். இப்ப கரை, தனுஷ் அவர்களோட கரை, இந்த 3 படங்களும் பெரிய பட்ஜெட் படம். ஆனா சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. அதெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத்ல செகண்ட் வீக், தேர்ட் வீக்லாம் எடுத்தது. ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பராசக்தியா இருக்கட்டும், எல்ஐகேவா இருக்கட்டும், இல்ல கரை, இந்த 3 படங்களுமே பெரிய அளவுல ஓப்பனிங் எதிர்பார்த்த படங்கள், பெரிய ஓப்பனிங் வீக்கெண்ட் எதிர்பார்த்த படங்கள். ஸோ தனுஷ் அவர்களோட கரை, பராசக்தி, அப்புறம் எல்ஐகே இந்த 3 படங்களும் 6 நாள் டோட்டல் கலெக்ஷனை கம்பாரிசன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பார்த்துருவோம். தமிழ்நாட்டுல பராசக்தி தான் லீடிங்ல இருக்கு. 37 கோடி, எல்ஐகே 26 கோடிக்கு மேல, கரை வந்து 22 கோடி கிட்ட. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் பராசக்தி ரிலீஸ் ஆகல. ஆனா எல்ஐகே 7 கோடியும், கராக்கு வந்து 7 கோடியும் 9 லட்சம். கரை தான் லீடிங்ல இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. கர்நாடகாவை பொறுத்தவரையும் பராசக்தி 4 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. எல்ஐகே வந்து 3 கோடியே 37 லட்சம், கரை வந்து 2 கோடியே 91 லட்சம். கேரளாவை பொறுத்தவரையும் பராசக்தி 1 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. எல்ஐகே 59 லட்சம், கரைவுமே 59 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை 84 லட்சம் வந்து பராசக்தி, எல்ஐகே 61 லட்சம், கரை 31 லட்சம். ஓவர்சீஸை பொறுத்தவரை 24 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு பராசக்தி. எல்ஐகே வந்து 11 கோடியே 79 லட்சம், கரை வந்து 10 கோடியே 80 லட்சம். ஸோ பராசக்தி தான் நிறைய இடத்துல லீடிங்ல இருக்கு. வேர்ல்டு வைடு பாத்தீங்க அப்படின்னா பராசக்தி 6 நாள்ல 66 கோடியே 90 லட்சம், எல்ஐகே வந்து கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட நெருங்கி இருந்தது, கரை வந்து 44 கோடியே 47 லட்சம். ஸோ பார்க்கும்போது எல்ஐகேவோட ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பா பத்தாது. வரப்போற நாட்கள்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. பராசக்தி பொங்கல் படமா இருந்தாலுமே அந்த படத்துக்குமே நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்தது. அதை தாண்டி அது ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது, பெரிய ஓப்பனிங் வீக்கெண்ட் இருந்தது. அப்புறமா தான் அந்த படத்துக்கு ஒரு பயங்கர டிராப் இருந்தது. எல்ஐகேக்குமே ஒரு பெரிய ஓப்பனிங் வீக்கெண்ட் இருந்தது. ஆனா கரை மட்டும்தான் அந்த ஓப்பனிங் வீக்கெண்டே ரொம்ப சுமாரா இருந்தது. அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் நிறைய நம்ம மிக்ஸ்டு பண்ணி சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த எலெக்ஷன் ரிசல்ட். இந்த எலெக்ஷனை எப்படி பார்க்கப்பட்டது, இந்த ஒரு தப்பான ரிலீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கரை அப்படிங்கிற படம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு இன்னும் பெட்டரா போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க எத்தனை பேரு இந்த கரை படம் வந்து லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.